குரோதி வருடம் ஆனி மாத பலன்கள் 15/6/2024 முதல் 16/7/2024 வரையிலான பலன்கள். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் இல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். ஆனி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி முதலிலே ஒரு பாடல் உண்டு. ஆனி எனும் தமிழ் மாதம் 3ஆம் மாதம். தமிழ் மாதத்திலே சித்திரை, வைகாசி, ஆனி என்று 3ஆம் இடத்திலே வருகிறது. ஆனி எனும் தமிழ் மாதம் 3ஆம் மாதம். ஆண்டோரும் சான்றோரும் பிறந்த மாதம். வானிலையில் காற்றடித்து மக்களுக்கு வருகின்ற வியர்வையினை போக்குகின்ற ஆடிக்கு முதல் மாதம். ஆடிக்கு முன்னால வரக்கூடியது ஆனி. இந்த மாதம் ஆடுகின்ற நடராஜர் தரிசனத்தை கூடி நின்று வழிபாடு நடத்தும் மாதம். இந்த மாதத்திலே தான் நடராஜர் தரிசனம், நடராஜர் அபிஷேகம் பார்த்தால் புண்ணியம் என்பார்கள். பாடி நின்று பாட்டாலே வசப்படுத்தி பாடினிலே புகழ்பெற்ற கண்ணதாசன் தேடி வந்து பிறந்ததொரு சிறந்த மாதம். செந்தமிழை வளர்த்தவர்கள் பலர் பிறந்த மாதம். இந்த மாதம் ஆனி மாதத்திலே தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த மாதம். அதுபோல நிறைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் பிறந்திருக்கிறார்கள். ஆனி மாதத்திலே பிறந்தால் என்ன சொல்வார்கள்? ஆ நீயா என்று ஆச்சரியப்படும் விதத்திலே வாழ்க்கை அமையுமா? ஆ நீயா என வியக்கும் வண்ணம் வாழ்வை அமைக்கின்ற தமிழ் மாதம் இந்த மாதம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மாட்டு வண்டி நுழையாத கிராமத்தில் கூட அவருடைய பாட்டு வண்டி நுழைந்தது. இதற்கெல்லாம் காரணம் ஆனி மாதத்திலே சூரிய பகவான் இருக்கின்ற இடம் மிதுன ராசி. மிதுனம் என்பது புதனுக்குரிய வீடு. புதன் தான் கல்வி கிரகம். எனவே ஆணியிலே பிறந்தவர்கள் கல்வி கேள்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக, கலைகளிலே வல்லவர்களாகவும், கவித்துவம் மிகுந்தவர்களாகவும், சொற்பொழிவாலே மக்களை மயக்குபவர்களாகவும் விளங்குபவர்களாக இருப்பவர்களெல்லாம் இந்த மாதத்திலே பிறந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த மாதத்திலே நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது, யாருக்கெல்லாம் அஷ்டமத்து சனி, யாருக்கெல்லாம் அர்த்தாஷ்டம சனி என்றெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த மாதம் தொடங்குகின்ற பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால், செவ்வாய் மேசராசியிலே இருக்கின்றார். ரிஷபத்திலே குரு பகவான், மிதுனத்திலே சூரியன், சுக்கிரன், புதன். அதற்கு பின்னாலே கன்னி ராசியிலே சந்திரனோடு கேது இருந்து மாதம் தொடங்குகிறது. மீன ராசியிலே ராகு, கும்பராசியிலே சனி. சரி, இப்படி இருக்கின்ற கிரகங்களிலே உலாவரும் கிரக நிலையிலே மாற்றம் உண்டா என்றால் உண்டு. சனி வக்ரம் பெறுகின்றார். ஆனி மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கு, அதாவது 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசிக்குள்ளே சனி வக்ரம் பெறுகின்றார். இந்த சனியின் வக்ரம் சிலருக்கு நன்மைகளை கொடுக்கும், சிலருக்கு நெருக்கடி நிலைகளை கொஞ்சம் அதிகரிக்க செய்யும், நினைத்தது நடைபெறாமல் கூட செய்யலாம். அதற்கெல்லாம் காரணம் மாபெரும் கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி பகவான். இப்பொழுது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப சனி, கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, அதே நேரத்திலே மீனராசிக்காரர்களுக்கு 7.5 ஆரம்பம். சரி, இப்படியெல்லாம் சனி இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வக்ர காலம் எப்படி இருக்கும் என்றால், சனி கொஞ்சம் வலிமை இழக்கின்ற நேரம் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். எனவே கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நினைக்க இயலாத நன்மைகள் வரப்போகிறது. அதே போல இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும். சரி, மகரம், கும்பம், மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சனியினுடைய பலம் குறைகின்ற பொழுது தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கப் போகின்றன. சனி செவ்வாய் பார்வை யாருக்கு இருக்கிறது என்றால், சனியினுடைய பார்வை செவ்வாய் மீது பதிகின்ற இடம் என்ன என்றால் மேசராசி. எனவே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் ஊதியம் கிடைக்காது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே சுய ஜாதகம் பலம் பெற்றிருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். சுய ஜாதகம் பலம் பெற்றிருந்தால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்படி பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடைபெறும், தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், பட்டதெல்லாம் துளிர்க்கும். ஆனால் சுயஜாதகம் வலிமை இழந்திருக்குமேயானால் என்ன நடக்கும்? நினைத்தது நிறைவேறாமல் போகலாம், நிம்மதி கிடைக்காமல் போகலாம், தடைகளும் தாமதங்களும் வந்து அலைமோதலாம். ஆனி 12ஆம் தேதி புதன் கடகராசிக்கு வருகின்றார். ஆனி 23ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்கு வருகின்றார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசிக்கு வருகின்றார். இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ஆனி மாதத்திலே என்ன மிகப்பெரிய சிறப்பு என்றால், நடராஜர் தரிசனம் என்கின்ற ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆனி 27ஆம் தேதி 11/7/2024 வியாழக்கிழமை பகல் 1:57 மேல் உத்தர நட்சத்திரம் வருகிறது. 12/7/2024 வெள்ளிக்கிழமை மாலை 4:20 வரை உத்திரம் இருக்கிறது. இந்த ஆனி உத்திரத்திலே நடராஜர் தரிசனம், நடராஜர் அபிஷேகங்கள் எல்லாம் இருக்கின்றன. சிவாலயம் சென்று
நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று நாம் வாழ்க வாழ்க என்று இறைவனை வாழ்த்தினால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும், இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய வாழ்க்கை வந்து சேரும் கண்டுகொள்ளுங்கள் என்று நமச்சிவாய பதிகமும் எடுத்துரைக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சிவபுராணம் பாட வேண்டிய சிறப்பான நாள், பாடி மகிழ வேண்டியது, அதனால் பலன் கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஆனி மாத உத்திர தரிசன நாள். அடுத்து ஆடி வருகிறது அல்லவா? ஆடி மாதத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் என்று சொல்வார்கள். அப்பொழுது காற்று மிக வேகமாக சுழலும். ஆடி மாதத்திலே குப்பை கூட கோபுரம் வரை ஏறி செல்லும். கோபுரத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல சிற்பங்கள் கூட காற்றிலே சுழன்று சுழன்று கீழே வந்து விடலாம். எனவே வாழ்க்கையிலே ஆடி மாதத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்ற கூட நிலையான வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அதற்காகத்தான் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமானை ஆனியிலேயே நாம் வழிபட்டு விட்டால் ஆடி மாதம் பிறந்தவர்களுக்கு கூட நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இனிய பலன்களை வரவழைத்துக் கொடுக்க இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சி தரும் விதம் அமைய நடராஜ பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லி இனி 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். எனவே நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும் என்று கூட அவசியமில்லையாம். ராசிநாதன் ராசியில் இருந்தால் மிகுந்த பலம் பெற்றிருக்கிறார் என்று பொருள். அது மட்டுமல்ல, தனாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் புதனோடு இருக்கின்றார். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் மேலதிகாரிகளின் மனதிலே இடம் பிடிப்பீர்கள். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். ஆனால் சனியினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரலாம். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ வரலாம். எனவே மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும். என்றாலும் கூட மனக்கலக்கம் வேண்டாம். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனி வக்கரம் பெறுகின்ற மாதம் இந்த மாதம். ஆனி 6ஆம் தேதி சனி வக்கரம் பெறுகின்றார். தொழில் ஸ்தானாதிபதியாக விளங்கும் சனி வக்கரம் பெறுவதால் தொழிலிலே சிறு மாற்றங்கள் உண்டு. இட மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். தொழில் நிலையாக இல்லையே, பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறோமே என்று நினைத்தவர்களுக்கு பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. அதே நேரம் அந்த தொழிலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. 2ஆம் இடத்திலே சுக்கிரன் ராசிநாதன் 2இல் இருக்கின்ற பொழுது திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் எல்லாம் நன்றாகவே இருக்கின்றது. நடராஜர் தரிசனம் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆனி 12ஆம் தேதி தான் கடகராசிக்கு வருகின்றார். ராசிநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இணைந்திருக்கிறார். சகாய ஸ்தானாதிபதியோடும் விரையாதிபதி சுக்கிரனோடும் இருந்து புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் இந்த மாதத்திலே வரப்போகின்றது. சொல்லப்போனால் தொழிலே லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும். உத்தியோகத்திலே நீங்கள் எந்த முன்னேற்றத்தை எதிர்பார்த்திருந்தீர்களோ அது உங்கள் கைக்கு வந்து சேரும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஏதேனும் கனவு கண்டாலோ திட்டம் திட்டி இருந்தாலோ அது நடைபெறும். உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற நீங்கள் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி வலிமை இழக்கின்ற மாதம். ஆனி 12ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். புதனும் பேச்சியாகி உங்கள் ராசிக்கு வருகின்றார். அஷ்டமத்தில் இருக்கின்ற சனி ஆனி 6ஆம் தேதி வலிமை இழந்து வக்கரம் பெறுகின்றார். எனவே கடுமைகள் கொஞ்சம் குறையும். செலவுக்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதையெல்லாம் செய்ய நினைத்தீர்களோ அது நடைபெறும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். பயணங்களாலும் பலனுண்டு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். அந்த சனி வக்கரம் பெறுகின்றார். எனவே 19/6/2024 மேல் ஆனி 6ஆம் தேதிக்கு மேல் அற்புதமான பலன். உடல் ஆரோக்கியம் சீராகும். உள்ளத்திலே தெம்பும் உற்சாகமும் குடிகொள்ளும். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். அதிலும் ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள். இடம் பூமியால் லாபம், விற்ற சொத்துக்களை கூட மீண்டும் வாங்கும் அமைப்புகள் அத்தனையும் உங்களுக்கு நடைபெறப் போகின்றது. இந்த அற்புதமான மாதம் மீண்டும் இனிய விதத்திலே உங்களுக்கு செயல்பட விநாயகப் பெருமானை நீங்கள் வணங்குவது நல்லது. விநாயகர் கவசம் பாடி
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விநாயகப் பெருமானை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்க கோடியன்மை என்று சொல்வார்கள். ராசியிலேயே சந்திரனோடு கேது இருக்கின்றார். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இதுவரை உங்களோடு ஒத்துழைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது உத்தியோகம் மிகச் சிறப்பாக அமையும். உத்தியோகத்திலே கூட நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள், தலைமை பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் வைத்திருப்பவர்களுக்கு தொல்லைகள் அகலும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்று நினைத்தவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் கைகூடலாம். கல்யாண வாய்ப்புகளும் உண்டு. பல வரன்கள் வந்து திரும்பி விட்டனவே, எப்பொழுதுதான் கல்யாணம் முடியும்? இல்லத்திலே மங்கள ஓசை கேட்குமா கேட்காதா என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு மங்கள ஓசை கேட்கும் ஒரு சூழல் உண்டு. அதே நேரத்திலே சுப செலவுகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேரும். இந்த மாதம் மேலும் இனிய மாதமாக உங்களுக்கு அமைய நீங்கள் வராகி அம்மனை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு கூடியிருக்கிறார். விரையாதிபதியோடு இணைந்திருக்கிறார். கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கலாம். பயணங்கள் அதிகரிக்கும். அஷ்டமத்தில் குரு இருந்தால் அலைச்சல் கூடுதலாக இருக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். எந்த வேலையை செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டும், இருமுறைக்கு மும்முறை செய்ய வேண்டும். யாரையேனும் பார்க்க நினைத்தால் அவர்களால் உங்களுக்கு பலன் கிடைக்காமல் போகலாம். நாளைக்கு வா என்று சொல்லி நாளை கடத்தி கொண்டே இருப்பார்கள். இப்படியெல்லாம் நடக்கின்ற சூழ்நிலை, மனக்கவலைகள் அதிகரிக்கின்றது. எல்லாம் அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தினால் தான். அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பாதிப்புகள், எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வரலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருக்கும் வரை உங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் செவ்வாய் பேச்சு எப்பொழுது ஆகிறது என்றால், ஆணி 27ஆம் தேதி அஷ்டமத்துக்கு செவ்வாய் வருகின்றார். அதனால் ஒரு நன்மை என்னவென்றால், செவ்வாயோடு குரு இணைந்து குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. எனவே மாத கடைசியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. குடும்பத்திலே திருமண வயது வந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு பேசிய பேச்சுக்கள் முடிவுக்கு வரலாம். ஆனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையாக இருக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனம் தேவை. முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாதம். நான் முன்னதாகவே சொன்னேன், ஆணியிலே பிறந்தால் நீயா என்று வியக்கும் வண்ணம் வாழ்க்கை உயரும் என்று சொல்லி. அந்த அடிப்படையிலே குருவின் பார்வையும் இருப்பதனாலே இந்த மாதத்திலே நீங்கள் செய்யும் முயற்சிகளிலெல்லாம் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். தொழிலிலே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் கூட்டம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. உங்களுடைய ராஜநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். 6லிருந்து அதனுடைய பார்வை பதிகின்ற இடம் 12. எனவே வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று புதிய வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் செலுத்துவீர்கள். இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டவர்களுக்கு அதற்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது. பொதுவாகவே குரு பார்வை இருப்பதனாலே அந்த குருவை நீங்கள் கும்பிட வேண்டும். அது மட்டுமல்ல, பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும். சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கையிலேயே நடம்புரியும் கனிந்த நந்தி என்று சொல்லி ஒரு பாடல் உண்டு. அந்த நந்தி பாடலிலே செல்வ வளம் சேர்க்கின்ற சிறந்த நந்தி என்று வரும். எனவே வாழ்க்கையிலே செல்வம் குவியவும் செல்வாக்கு அதிகரிக்கவும் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக குறிப்பிடுவது நந்தி வழிபாடுதான். நந்தி வழிபாடும் செந்தி வழிபாடும் அவர்களுக்கு நன்மை சேர்க்கும். பிரதோஷ வழிபாடு பெருமை சேர்க்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு. 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். நிறைய பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை. அதே நேரம் சப்தமாதிபதி புதன் சப்தமஸ்தானத்தில், செவ்வாயோ 5ல் சொந்த வீட்டில், சனி வக்ரம் பெறுகின்றார். சகாயஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவதால் சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கைகூடாமல் போகலாம். செலவுகள் அதிகரிக்கிறதே, வருமானம் குறைகிறதே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் செல்வாக்கு ஒருபோதும் குறையாது. 10லே கேது இருப்பதால் புதிய தொழில் தொடங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். சொத்துக்கள் வாங்குவது, விற்பது போன்றவற்றையெல்லாம் கவனம் அதிகம் செலுத்துவீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகல வேண்டுமானால் குரு வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் விரதமிருந்து குருவை வழிபட வேண்டும். ஆணி 12ல் புதன் பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பயிற்சி. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். ஆணி 23ல் சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் அந்த புதனோடு சேர்ந்து சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் விலை உயர்ந்த பொருட்களை வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். எனவே அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் குருவையும் நீங்கள் வழிபட வேண்டும். ராகு கேதுக்கள் வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சனி வக்ரம் பெறுகிறார். ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவதால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கலாம். ஆனால் 7வது சனியில் குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கின்றது. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். குரு பார்வையும் உங்கள் ராசியிலே பதிகிறது.
குரு பார்க்க கோடியன்மை என்று ஒரு நல்ல பழமொழி. காரணம், குரு ஒன்றுதான் நவகிரகத்திலே சுபகிரகமாம். அது பார்த்தால் எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பார்கள். எனவே சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். உத்தியோகத்திலே உயர்வு, ஊதியத்தில் உயர்வு உண்டு. தொழிலிலே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, புதிய நண்பர்கள் அறிமுகமாகி அதன் மூலமாக வளம் சிறப்பாக அமையப் போகின்றது. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், சூரியன். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய சம்பள உயர்வோடு கூடிய இடம் என்று சொல்லி கூட அழைப்புகள் வரலாம். சுயஜாதகம் பலம் பெற்றிருந்தால் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். 2இல் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சனி வக்கிரம் பெறுவதால் ஒரு சில சமயங்களில் காப்பாற்ற இயலாமலும் போகலாம். எனவே அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நல்லது. இந்த மாதத்திலே ஆணி 23இல் சுக்கிர பேச்சு நடைபெறுகிறது. பஞ்சமாதிபதி 7க்கு வருகின்ற பொழுது நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறைய நடைபெறும். மாதத்தின் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி தான் உங்கள் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்ய போகின்றது. இந்த மாதம் இனிய மாதமாக உங்களுக்கு அமைய சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம். ஜென்மச்சனி வலிமை இழக்கின்றார் என்றாலே ஒரு நன்மைதான். ராஜநாதன் வலிமை இழக்கின்ற பொழுது உடல் ஆரோக்கியத்தில் உள்ள தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் குறையலாம். ஏனென்றால் சனி பகவான். ஆனால் அதே நேரத்தில் ராஜநாதன் வலிமை இழக்கலாமா என்று கூட நீங்கள் கேட்கலாம். பொதுவாக சனி பகவானாக இருப்பதனாலே அதனுடைய தாக்கங்கள் இருந்து கொஞ்சம் விடுபட இயலும். எனவே நீங்கள் நினைத்தது நிறைவேறப் போகின்றது. பணப்பொறுப்பு சொல்லி யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்திருந்தால் அதனால் இதுவரை பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இந்த மாதம் அந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வருவார்கள். ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விரதமிருந்து சனி பகவானை வழிபட வேண்டும். சனிக்கிழமை என்றாலே ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த நாளில் மட்டும் உங்களுக்கு சனி பகவானால் அனுகூலங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அவரை நீங்கள் வழிபடத்தான் வேண்டும். மந்தனாம் காரிநீலாம் மணியான மகரவாசா எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றி என்று கவசம் எடுத்துரைக்கிறது. அப்படி எந்த நாளையும் இனிமையாக மாற்றுகின்ற ஆற்றல் சனிக்கு உண்டாம். எனவே அந்த சனி பகவானை நீங்கள் திருப்தியாக வழிபட வேண்டும். 7 தீபம் ஏற்றி வழிபடலாம். நல்லது நடக்க அருகில் இருக்கும் நல்ல ஆலயங்களுக்கெல்லாம் செல்லலாம். திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, பெருச்சி கோயில் என்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் சிறப்பு ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு வரலாம். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வைப்பது இந்த மாதத்திலே இறை வழிபாடுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில் ராகு, 7இலே கேது. ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருந்தாலே ஏற்றமும் இரக்கமும் கலந்த வாழ்க்கை இருக்கும் என்பார்கள். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் 3ஆம் இடத்தில் சகாயஸ்தானத்தில், அதாவது வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது வெற்றி கொடி பறக்க வேண்டும் அல்லவா? அந்த அமைப்பில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்ய நினைத்தீர்களோ அதையெல்லாம் செய்யலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். பழைய பாக்கியில் உங்களுக்கு வசூலாகி பரவசப்படுத்தும். 12ஆம் இடத்திலே இருக்கும் சனி கொஞ்சம் வக்கிரம் பெறுகிறார். விரயங்கள் கொஞ்சம் குறையும், லாபங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வெளிவட்டாரத்திலே உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கலாம். கணிசமான தொகை கைகளிலே புரளுகின்ற மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது. அதிலும் குறிப்பாக ஆனி மாதம் 6ஆம் தேதிக்கு மேல் மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் தேதி புதன் மாற்றம். ஆனி 12இலே புதன் கடகத்துக்கு வருகின்றார். பஞ்சமஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது குழந்தைகளின் கல்யாண கனவுகள் நனவாகலாம். அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு தேவையான படிப்பை வாங்கி கொடுக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று முயற்சித்தால் அந்த கல்விக்காக செய்ய முயற்சிகள் கைகூடலாம். சுக்கிர பேச்சுக்கு பின்னாலே உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. பொதுவாக இந்த மாதத்திலே தொழில் நன்றாக இருக்கிறது. லாபம் சிறப்பாக கிடைக்கும். 2இலே செவ்வாய் இருப்பதால் திரண்ட செல்வம் வருவதற்கான அறிகுறிகள். சொத்து விற்பனையால் லாபங்கள் உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கைக்கான முயற்சிகளும் கூட கைகூடலாம். அப்படிப்பட்ட இந்த இனிய மாதத்திலே ராகு கேதுக்களுக்குரிய பிரீதிகளை நீங்கள் முறையாக செய்வதும் 63 வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை அவர்களுடைய ஜாதக ரீதியாக திசாபுத்தி கேட்டு தெய்வங்களின் மீது நீங்கள் வைக்க வேண்டும். தெய்வ நம்பிக்கை என்பது வீண் போகாது. 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க, பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகிய இயல்பாக வளம் கிடைக்க எனது இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், நன்றி.